ஏன் இப்படி ஓடி வந்து கத்துற? அம்மா இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு இல்லை, அதான் உனக்கு வாழ்த்துக்கள் சொன்னேம்மா. அதே மாதிரி எனக்கு திருப்பி சொல்லுமா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எப்படி இல்லைம்மா, ஒழுங்கா சொல்லுமா. நான் சொன்ன மாதிரி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள், சரியா? ஏய் சின்னி, உனக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்க்கா. தேங்க்ஸ் சித்தி. அம்மா இன்னைக்கு எங்கேம்மா போகலாம்? குடிச்சிட்டு கோயிலுக்கு போவோம்மா, இல்லை வேறு எங்கேயாவது போவோமாம்மா? இன்னைக்கு தான் லீவ் ஆச்சு. சொல்லுங்கம்மா. உங்கள் அப்பாட்ட கேளுடி. நான் கேட்டேன், அதுக்கு அவர் இறங்கி விழுகிறாரு. சரியா? நீ போய் ஒரு தடவை கேளு, அவன்கிட்ட என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். எங்கம்மா அப்பா உள்ள காணா? அவர் வெளியே போயிருக்காரு, வந்தோடனே கேளு, சரியா? ஏய் சின்னி பொண்ணி, 2 பேருக்கு ஹாப்பி நியூ இயர், சரியா? விச் யூ தி சேம் டா ரவி. தேங்க்யூ. பாத்தியா என்னோட புது ட்ரெஸ்ஸா எப்படி இருக்கு? நியூ இயருக்காண்டி அம்மா எடுத்து கொடுத்தாங்க. டேய், இந்த ட்ரெஸ்ஸில் நீ சூப்பராக இருக்கடா. ஸோ கியூட். தேங்க்யூ. வாடா இந்த பக்கம். இங்கே பார்த்தீங்களா சின்னி பொண்ணி, புது ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கு? மீனா சூப்பர். அம்மா நீங்கள் புது ட்ரெஸ் வாங்கலையா? 2 பேரும் அதே பழைய ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்க. இன்னைக்கு தான் நியூ இயர் ஆச்சு, இன்னைக்குமா அதே ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்க? அது இவங்க அப்பா புது ட்ரெஸ் வாங்க போயிருக்காருமா, வாங்கிட்டு வந்தோன்னா இங்கெல்லாம் போட்டுக்குவாங்க. ஏது இவ்வளோ காலையிலேவா? இன்னைக்கு யார் கடையை திறக்கிறது? ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு. போய் தானே சொல்கிறீங்க, எனக்கு தெரியும். பொங்கலுக்கும் இதே தானே சொன்னீங்க, இப்போ அதே பொய்யத்தான் சொல்கிறீங்க. ஏய் மீனா, சும்மா இருக்க மாட்டேன் நீ. சின்னி பொண்ணி, 2 பேருக்கு ஹாப்பி நியூ இயர், சரியா? தேங்க்ஸ் ஆண்டி. மாலா, நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம், வீட்டை கொஞ்சம் பார்த்துக்க, சரியா? சரிக்கா. சரி சின்னி, பாய் பாய். அம்மா, எங்களை எப்பம்மா புது ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன்? அப்பா வந்தோன்னே வாங்க சொல்லிடலாம், சரியா? போம்மா, பொங்கலுக்கு இதே தான் சொன்னேன், எங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கல. நாங்கள் அதே பழைய ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு இருந்தோம். இப்போ பாரு, இப்போவும் இதே பண்ணுறேன். இங்கே பாரு, அந்த ரவியும் மீனாவும் எங்களை கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க. சரி சரி, இதெல்லாம் வருத்தப்படக்கூடாது, சரியா? அப்போ வரட்டும், இன்றைக்கி நான் கண்டிப்பாக வாங்கி சொல்லிடுறேன். அம்மா எனக்கும் புது ட்ரெஸ்ஸு வேணும். சரி சரி, உனக்கு ஃப்ராக் வாங்கிடலாம், அக்காவுக்கு மிடி, சரியா? சூப்பர்மா. என்னம்மாலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? வேறு என்னக்கா பண்ணுறது, ஞாயிற்றுக்கிழமையாச்சே, இன்றைக்கி 2த்தையும் குளிக்க வச்சா தான் இருக்குது. இல்லைன்னா ஒரு வாரம் தலைக்கு குளிக்காமே ஓடிடும். ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான். தான் இவளும் இன்றைக்கி தான் தலை குளிக்க வச்சேன் பாரு, அதுக்கப்புறம் முடி அடங்க மாட்டேங்குது. எண்ணெயை போடுறீன்னா கேட்குறாளா? அம்மா நீ சும்மா இருக்க மாட்டியா? தலைக்கு எண்ணெய் வச்சா அப்படியே மூஞ்சியெல்லாம் எண்ணெய் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. உனக்கு என்ன, நீ வீட்டிலே இருந்துருவேன், நான் தானே ஸ்கூலுக்கு போகிறேன். ஏய் சின்னி பொண்ணி, ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். என்னக்கா காலையிலையும் கையும் பையுமா எங்கே கிளம்பிட்டீங்க? வேற எங்கே, ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுல்ல, இவ தொல்லை தாங்க முடியல, அதான் ஃபேன்சி ஸ்டோர் போகிறோம். ஏதோ பொட்டு வளையல் அது இதுன்னு வாங்கினேன் அப்படின்னா அதான். அப்படியாக்கா, அப்படின்னா எனக்கு வரும்போது ஒரு சீப்பு வாங்கிட்டு வரீங்களா? சீப்பா? சரி வாங்கிடலாம். எந்த சீப்பு? சும்மா தலைக்கு வர்றதான். சரி, ஒரு 10 ரூபாயில் எடுக்கவா? சரிக்கா. சரி, அப்படின்னா நாங்கள் போயிட்டு வரோம், சரியா? வரும்போது வாங்கிட்டு வரேன். ஓகே பாய். எங்கே கடையில் யாரும் இல்லையா? ஏக்கா இங்கே மேலே பாரு, சேரில் நிற்கிறேன். அங்கே நின்றீங்கன்னா ஆள் வந்தால் எப்படி பொருள் எடுத்து கொடுப்ப? வா கீழே. இரு ஒரு நிமிஷம், அந்த பொட்டை மட்டும் மாட்டிட்டு வரேன். என்ன வேணுமோ பார்த்து வாங்கிக்க, சரியா? அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இதை மறந்துட்டேன் அதை மறந்துட்டேன் அப்படின்னா அவ்வளோதான், ஒரே மிதி பார்த்துக்க. சரிம்மா. ஏக்கா என்ன வேணும்? இது ஒரு சீப்பு கொடு, 10 ரூபா சீப்பு, நல்லதா, நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், சரியா? இந்தாக்கா சூப்பர் சீப்பு, ஜோடி 40 ரூபா. இதை வச்சு தலையில் வாரினு வச்சுக்கவேன், வாரின மாதிரியே இருக்காது, அவ்வளோ நைஸாக போகும். சிக்கன் எல்லாத்தையும் சிக்குன்னு எடுத்து விட்டுரும். சிக்கவே சிக்காது இந்த சீப்பு, பார்த்துக்க. எங்கே கூட பாப்பா. என்ன குவாலிட்டியாக எடுக்க சொன்னால் இவ்வளோ மட்டமாக இருக்கு. இதை வச்சு தலையில் போட்டேன்னு வச்சுக்குவேன், அப்படியே முடியோட சேர்த்து ரத்தம் வரும் போல் இருக்கு, அவ்வளோ கூர்மையாக இருக்கு சீப்பு. ஒழுங்கா நல்லதா எடு சாப்பிட்டா. ஏக்கா கொடுத்துருக்குறது சூப்பர் சீப்பு, இதே நீ அப்படி சொல்கிற?
சரி உனக்கு என்ன தான் வேணும், எப்படி வேணும்? நல்லா குவாலிட்டியாக ஒரு 100 ரூபாய்க்கு எடுக்கவா? சொல்லு. எவ்வளோ ரூபா வேணால் எடுத்துக்க, நல்லா இருக்கணும். தலையில் வச்சோன்னா வச்சு சீவுறதே தெரியக்கூடாது, அவ்வளோ நைஸாக போகணும். எப்படி கையை வச்சு நம்ம தடவி பார்ப்போம்ல, பார்த்தா ஷாம்பு போட்டு கையிலேருந்து தண்ணி வலிக்கிட்டு போகிற மாதிரி போகணும். சரி இரு, இன்னொன்று இருக்குது. அது அப்படியே எப்படின்னா பஞ்சில் வச்சு செஞ்ச மாதிரி இருக்கும், அவ்வளோ சாப்பிட்டா. இந்த எடுக்கிறேன் ஏக்கா. அந்த அப்படி 150 ரூபா சீப்பு, சைனா மேடு. அங்கேருந்து அப்படியே இறக்குமதியாக இருந்துச்சு. எப்படி செஞ்சுருக்காங்கன்னு தெரியுமா? பஞ்சு இருக்குல்ல, பஞ்சு, அதை நல்லா தீயில வாட்டி கொஞ்சம் லேசாக குருமை பண்ணி இது பண்ணியிருக்காங்க, முடிய வலிக்கிற மாதிரி. எது பஞ்சில் பண்ண சீப்பா? கொடு பார்ப்போம். அம்மா ஏதாவது சீவி பார்க்கவா? இல்லைக்கா, அதெல்லாம் பண்ணக்கூடாது. சீவனிங்கன்னா தலையில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும் இதில். அதுக்கப்புறம் நான் எப்படி விற்பேன்? நீ வாங்கிக்கிறதுனா காசை கொடுத்துட்டு எத்தனை தடவைனா சீவி பார்த்துக்க. முதல்ல ஒரு பொருளை யூஸ் பண்ணி பார்த்தா தானே தெரியும். நீ பாட்டுக்கு 150 ரூபா சொல்கிற, வாங்கினதுக்கப்புறம் இது சரியில்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? நீ ரிட்டன் வாங்கிக்குவியா? சீவெல்லாம் முடியாது, அதை கொண்டு வாங்க. இந்தா நீயும் சீப்போ இப்படி. ஒரு சீப்பு வாங்க உனக்கு வழி இல்லை, நீங்கள் வந்து இகத்தாலம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா கிளம்பு, வாங்குறதுனா வாங்கலைன்னா கிளம்பு இங்கேருந்து. ஏய், யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டேன்? ஏன் ஒரு 150 ரூபா கொடுத்து நீங்கள் சீப்பு வாங்க வைக்கலையா என்ன? உன் கடைக்கு வந்தேன் பார்த்தியா, என்ன செருப்பால் அடிக்கணும். இனிமேல் உங்கள் கடை பக்கம் வந்துடுவேண்ணா பாரு, யாரையும் விட மாட்டேன். என்னையும் நீ திட்டுற? ஏய் வாடி, இங்கேருந்து போவோம். இவன் பேசுகிற பேச்சுக்கு இங்கெல்லாம் வாங்க முடியுமா? வா போவோம். சரிம்மா, வா போவோம். ஏய் கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். இனிமேல் இந்த பக்கம் வா, கடைக்குள்ளே உன்னை விட மாட்டேன். வந்து சேர்ந்துருக்குத பாரு, அம்மாவும் பொண்ணும் பெரியண்டா சின்னண்டா மாதிரி. ஒரு சீப்பு வாங்க வழியில் இவங்க கடைக்கு வந்து ஏதோ வாங்குற மாதிரி ஏதோ பில்டப் ஆரம்பிக்குது. யோ, என்ன இவ்வளோ கோவமா? என்னாச்சு? அட நீங்கள் வேறு தலைவர், 2 பேர் வந்துச்சிங்க. ஒரு சீப்பு வாங்கிறதுக்காண்டி 10 சீப்பு காமிக்க சொல்லுது. இதுவும் நல்லா இல்லை அதுவும் நல்லா இல்லை அப்படின்னு நொட்டை சொல்லிட்டு போகுது. என்னது, ஒரு சீப்பு வாங்குறதுக்கு 10 சீப்பா? நல்லா இருக்கே. இப்படி ஒரு 4 பேர் வந்தால் கடை அவ்வளோதான், ஒரு வழி ஆக்கிரும். ஏன்னா புடவை கிடையாது என்ன, ஒரு புடவை வாங்குறது 100 புடவை எடுத்து போகிறதுக்கு வெறும் சீப்பு தானே. நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் தலைவரை. வரட்டும், அடுத்த வாட்டி பேசிக்கிறேன் நான் அதை.